ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 2 பல்லு பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். இப்போ இதை வதக்கிக்கலாம். முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்த உடனே இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மசாலா இட்லி ரெடி. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.